அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய தத்துவத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யோகத்தை பற்றிய குறிப்பு உள்ளது. யோகத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் யோகத்தை பற்றி பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூறியது, யோகம் என்ற சொல் சித்த விருத்தி நிரோதா, சித்தத்தின் விருத்திகளை ஒடுக்குதலை யோகம். யோகம் என்ற சொல்லுக்கு சேர்தல், இணைதல், ஒன்று கூடுதல் என்று பொருள். எப்பொழுதும் விருத்திகள் எனப்படும் எண்ணங்களாக சிதறிக்கொண்டிருக்கும் சித்தத்தை ஒன்று கூட்டி இயல்பான நிலைக்கு இட்டுச் செல்வதற்கே யோகம் என்று பெயர். யோகத்தின் பலன் சமாதி, ஏற்றத்தாழ்வான மனநிலைகள், சுக துக்கங்களாக விருத்திகளாக எழுவது விழுவது இன்றி சமநிலையில் இருக்கும் நிலை சமாதி எனப்படும். இறைவனுடன் ஒன்றுபட்ட நிலை என்று கூறலாம். வாழ்க்கையில் மனநிலைகளை 5ஆக பிரித்து இறுதியாக அடைய வேண்டிய நிலையை கூறி அதற்கு விருத்திகளை ஒடுக்க வேண்டும் என்கிறார் பதஞ்சலி முனிவர். 1. குழந்தைகளின் இயல்பு, சிதறி ஓடும் மனநிலை. 2. சிறுவர்களின் இயல்பு, ஒன்றும் தோன்றாமல் விழிப்பதும் எதையும் எளிதில் மறந்து விடுவதும் மாறுதலுக்கு உட்பட்டுவதும். 3. இளமை பருவ இயல்பு, எது வேண்டும் எது வேண்டாம் என்ற முடிவுக்கு வர முடியாத குழப்பமான மனநிலை. 4. வளர்ந்த மனநிலை, ஒன்றில் மாத்திரம் நிலைப்பட்டு விட்டு இது வேண்டும் இது இல்லாமல் என்னால் முடியாது என்று உறுதிப்பட்ட மனநிலை. 5. நிறுத்தம் அல்லது ஒடுக்கப்பட்ட மனநிலை. வைராக்கியம், எதை தேர்ந்தெடுத்து மனம் ஒருபட்டு அது நிலைப்பட்டு விட்டதோ அதை தவிர மற்றதை தியாகம் செய்ய துணிந்த நிலை. ஒன்றை அடைய மற்றவர்களை வேண்டாம் என்று விட்டு துறக்கும் மனநிலை. துறக்கப்பட்டு விட்டவைகளை பற்றி விருத்திகளும் ஒடுக்கப்பட்டவையாகின்றன. நிறுத்தம் சித்தியாகிறது. சித்தம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை அந்தகாரணம் எனப்படும். மனம் என்பது உணர்ச்சி வசப்படுவதும் குழம்புவதும். புத்தி என்பது தீர்மானிப்பதும் தெளிவடைவதும். சித்தம் என்பது மனமும் புத்தியும் சேர்ந்த தொகுதியாகும். உள்ளம் என்று தமிழில் சொல்லப்படுவதும் ஆகும். மனமும் புத்தியும் விளையும் நிலைமை சித்தம் என்றும் கொள்ளலாம். மனமும் புத்தியும் விருத்திகளாக எண்ணங்களாக கிளைவிட்டு இலை தளிர்களோடு வெளி சென்று உலகில் விவகாரம் செய்கையில் அதையே கலங்கிய சித்தம் அல்லது வசப்படாத சித்தமாக சொல்கிறோம். இந்நிலையில் புருஷன் ஆகிய நாம் அதற்கு வசப்பட்டிருக்கிறோம். எண்ணங்களை ஒடுக்கி மனம் புத்தியாக வெளிப்படாத நிலையில் சித்தமாகிறது. எண்ணங்களாக உள்ளம் வெளிப்படுகையில் 2 எண்ணங்களுக்கு இடையில் அந்த உள்ளம்தானே இருக்கிறது. 2 நெற்பயிர்களுக்கு இடையே இருப்பது நிலம்தானே. அதுபோல பயிர் வெளிப்பட காரணமாக நிலத்தில் விதை இருப்பது போல் மனமும் புத்தி விருத்திகளாக வெளிப்படுகின்றன. ஆகவே சித்தம் என்பது மனம் புத்திக்கு காரணமான அடிப்படையான உள்ளம் அல்லது அடிமனம் மறைமனம் இரண்டும் சேர்ந்ததே. இந்த பகுதியிலிருந்து விருத்திகள் உண்டாகின்றன. இந்த பகுதி தூய்மையாகிவிட்டால் எண்ணங்களற்ற சுத்த சித்தம் வசமாகிறது. அதன் மூலம் உலகையே யோகி வசப்படுத்தி கொள்கிறான். சித் என்றால் அறிவு. தூய்மைப்பட்ட விருத்திகளற்ற சித்தம் அறிவுமயமாக இருப்பதால் யோகி எல்லாம் அறிந்தவனாகிறான். தன்னையறிந்து தன்னை வசப்படுத்திய யோகி உலகை அறிந்து அதனையும் வசப்படுத்தக்கூடியவனாக ஆகிறான். அதனால் சித்தத்தின் விருத்திகளை ஒடுக்கி தூய்மைப்படுத்தலே யோகம் என்கிறார் பதஞ்சலி மகரிஷி. யோகத்தை 8 அங்கங்களாக கூறுகிறார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி.
இந்த சமாதியில் 6 வகையான சமாதி இருக்கிறது. இதை போகநாதர் சொல்கிறார். தத்துவ சமாதி, சவ்விகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதி, சஞ்சார சமாதி, ஆருட சமாதி, மௌன சமாதி. போகர் 7000 முதல் காண்டத்தில் கூறுகிறார். இந்த 8 அங்கங்களை பற்றி தனி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.